Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். என்னோட நியூமெரிக்கல் பைத்தானோட 37வது பகுதிக்கு வரவேற்கிறேன். இந்த பகுதியில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்யூ டிகம்போசிஷன் எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்குறோம். அதில் ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு சொசைட்டல் ப்ராப்ளமும் சொன்னேன், ஒரு பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன், ஃபார்வர்ட் சப்ஸ்டியூஷன் அது வரைக்கும் இது பண்ணலாம் அப்படின்றது வந்து சொன்னேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த எல்யூ டிகம்போசிஷனில் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம் எடுத்து அதை வந்து சால்வ் பண்ண போகிறது. ஸோ சின்னதாக ரீக்வேப் பண்ணிக்கலாம் என்ன பண்ணோம் அப்படின்றது. ஸோ ஏ ஈக்குவல் டு எல்யூ அப்படின்ற ஃபார்மெட்டில் இருக்கு. ஓகே, ஸோ ஏ ஈக்குவல் டு எல்யூன்ற ஃபார்மெட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்ற சிஸ்டம் சால்வ் பண்ணுறதுல a equal to LU ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணுறோம். ஸோ அதாவது LUX equal to Bன்றது எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து UX equal to Y அப்படின்ற சப்ஸ்டியூஷன் போட்டுக்கிறேன். ஸோ அப்போ இது என்ன ஆயிரும்னா LY equal to B ஆயிரும். ஸோ இப்போ LY equal to B ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறேன். இது வந்து ஃபார்வர்ட் சப்ஸ்டியூஷன் மூலமா லோயர் ட்ரையாங்கிள் சிஸ்டம் ஃபார்வர்ட் சப்ஸ்டியூஷன். அப்புறம் இதில் வந்து Y கிடச்சிடும். Y கிடச்ச உடனே UX equal to Yல சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு வந்து பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன் மூலமா எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ இது வந்துட்டு நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துக்கலாம். ஸோ இதுல வந்து ஸ்டெப்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து L and U கண்டுபிடிக்கணும். அது வந்து A equal to LU ஃபார்மெட்டில் வரும். ஸோ ஃபார்வர்ட் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி LY equal to B சால்வ் பண்ணால் அப்புறம் Y கிடச்சதுன்னா அது வந்து UX equal to Y என்ற நியூ சிஸ்டம் சால்வ் பண்ணலாம். ஓகே, அது வந்து அப்பர் ட்ரையாங்கிள் சிஸ்டமாக இருக்குது. அந்த அப்பர் ட்ரையாங்கிள் சிஸ்டத்துக்கு வந்து என்ன பண்ணுறோம், பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி எக்ஸ்ன்றது என்னன்றது கண்டுபிடிக்கும். ஸோ இப்போ வந்து LU அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறோன்றதா இப்போ வந்து கொஸ்டின். அது எப்படி கண்டுபிடிக்கலான்றது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அந்த எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம என்ன பண்ண போறோம்னா, எப்படி வந்துட்டு அந்த அல்காரிதமை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இது ரெண்டையும் இந்த பகுதியில் பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோட சிஸ்டம் வந்து இதான் 6 - 2 2 4 12 - 8 6 10 3 - 13 9 30 6 4 1 - 18 x1 x2 x3 x4 இருக்கு. ஸோ இதோட சிஸ்டம் நான் சால்வ் பண்ணும். எல்யூ டிகம்போசிஷன் யூஸ் பண்ணி அப்புறம் பேக்வர்ட் ஃபார்வர்ட் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ இது வந்து எல்யூ ஃபார்மெட்டில் எழுதணும். ஓகே, ஸோ வந்து எல்ன்றது ஒரு 4/4 மேட்ரிக்ஸ், யூன்றது ஒரு 4/4 மேட்ரிக்ஸ். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து ரைட் ஹேண்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வரப்போகுது. ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட் என்ட்ரி என்ன வரப்போகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரப்போகுதுன்னா L11 into U11 ஈக்குவல் டு 6ன்னு வரப்போகுது. இப்போ எனக்கு L11 தெரியாது, U11 தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணலாம்னா L11 என்னன்றதை கண்டுபிடிக்கணும், U11 என்னது கண்டுபிடிக்கணும். நீங்கள் வந்து எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ 3 into 2 அல்லது 2 into 3 அது அல்லது 6 into 1 அந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எந்த காம்பினேஷன் வேணால் எடுத்துக்கலாம். அது 6 வரணும், ப்ராடக்ட் வந்து 6 வர மாதிரி ஏதோ ஒரு 2 நம்பர் எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து π/6 6/π அப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ எது வேணால் எடுத்துக்கலாம். 6 π/, அல்லது நீங்கள் வந்து 6/5 3 into 2π 3π into 2π அந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வரப்போகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட இந்த லெக்சரில் என்ன எடுக்க போகிறேன்னா, எல்ஐஐ வந்து எப்போலாம் எனக்கு எல்ஐஐ தெரியாதோ அப்போ வந்து அதை வந்து நான் ஏஐஐ அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஓகே, ஸோ இதுதான் என்னோட கண்டிஷன். இதை வந்து நான் இம்போஸ் பண்ணுறேன். எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், ஆர்பிட்ரரி. நான் வந்து இதை வந்து இம்போஸ் பண்ணுறேன். ஸோ தட் இது வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து என்னோட கன்வீனியன்ஸ்க்காண்டி இப்படி சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகும், L11 வந்து இதில் என்ன ஆகும், L11 வந்துட்டு 6, L11 வந்து 6னா U11 வந்து என்னது 1. ஓகே, ஸோ இப்போ எனக்கு L11 கிடச்சிருச்சு, U11 கிடச்சிருச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு எனக்கு, ஸோ இது வந்துட்டு எனக்கு L11 என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, U11 என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இது ரெண்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நான் கீழே வந்துட்டு இதுக்குரிய எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ நான் இந்த கண்டிஷன்ஸ் நான் இம்போஸ் பண்ணுறேன். எல்ஐஐ வந்துட்டு ஏஐஐ அப்படின்ற கண்டிஷன் நான் இம்போஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் வந்து நான் இம்போஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து எப்படி எழுதிக்கலாம், இது வந்துட்டு இப்போ எனக்கு 6 வந்துருச்சு. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு 0 0 0. ஓகே, ஸோ இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கணும். இது வந்து என்ன ஆச்சுன்னா 1 0 1 இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, இந்த இது எனக்கு தெரியும் 0 0 0. ஓகே, ஸோ ஒரு இது மட்டும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, அடுத்து கண்டுபிடிக்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் ஓகே இதில் உள்ள செகண்ட் காலமையும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகே, இது செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், L11 U12 ஈக்குவல் டு, ஏன்னா இது எல்லாமே 0 ஆயிரும். ஸோ L11 U12 மட்டும் வரும். L11 U12ன்றது -2. ஓகே, ஸோ இதான் என்னோட என்ட்ரி, -2 ஆகும். ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு L11 ஆல்ரெடி தெரியும், L11 வந்து 6ன்றது. அப்போ U12 ஈக்குவல் டு -2/6. அப்போ இது வந்து -1/3. அப்போ எனக்கு இந்த என்ட்ரி தெரிஞ்சிச்சு, -1/3. ஓகே, ஸோ அப்போ எனக்கு U12 தெரிஞ்சிருச்சு. ஸோ U12 என்னன்றதை நான் கண்டுபிடிச்சேன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ண போகிறேன், இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன்.
தேர்ட் காலம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் தேர்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் எல் அண்ட் தேர்ட் ரோ ஆஃப் யூ. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இது ரெண்டையும் பெருக்கணும்னா என்ன வரும்னா L11 இன்ட்டு U13 ஈக்குவல் டு, ஸோ இது வந்து இந்த என்ட்ரி 2, அப்போ இதில் U13 தெரிஞ்சிடும். U13 ஈக்குவல் டு 2/6, அப்போ அது வந்து 1/3. நான் L11 தெரியும், L11 6, அப்போ இந்த என்ட்ரி எனக்கு தெரிஞ்சு 1/3. ஓகே, ஸோ அப்போ இந்த என்ட்ரி. நெக்ஸ்ட் U14. ஓகே, ஸோ அப்போ அடுத்து இந்த ரோவையும் எல்லில் உள்ள ஃபர்ஸ்ட் ரோவையும் மொதல் ரோவையும் யூவில் உள்ள 4வது காலத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனா என்ன வரும்னா L11 U14 ஈக்குவல் டு இதில் உள்ள என்ட்ரி, ஸோ இட் இஸ் 4. ஓகே, அது 4 ஆச்சுன்னா அப்போ U14 எனக்கு தெரிஞ்சிடும். U14 வந்து 4/6, அப்போ அதோட ஆன்சர் வந்து 2/3. ஸோ அப்போ எனக்கு இதுவும் தெரிஞ்சிச்சு 2/3. ஓகே, ஸோ இதுவும் எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ஆன்சரும் எனக்கு தெரிஞ்சு, U14 தெரிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, ஸோ இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு L21. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, இதில் உள்ள செகண்ட் ரோவையும், ஓகே, இதில் உள்ள செகண்ட் ரோவையும் இதோட ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, இதில் உள்ள 2வது ரோவையும் மொதல் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னா L21 இன்ட்டு U11 ஈக்குவல் டு 12. ஓகே, ஸோ இதில் உள்ள ஃபர்ஸ்ட் காலம், ஸோ 12. ஸோ அப்போ U11 நமக்கு தெரியும், U1 வந்து 1ன்னு தெரியும். அப்போ L21 வந்து என்ன ஆயிரும், அது 12ன்னு ஆயிரும். ஓகே, அடுத்து அதே மாதிரி, ஸோ அப்போ எனக்கு இது வந்து 12ன்னு தெரியும். அப்போ எனக்கு L21 தெரிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இதில் உள்ள தேர்ட் ரோவையும், ஓகே, எல்லில் உள்ள தேர்ட் ரோவையும் யூவில் உள்ள ஃபர்ஸ்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்னா L31 U11 ஈக்குவல் டு 3ன்னு வரப்போகுது. ஓகே, எனக்கு U11 ஆல்ரெடி தெரியும். அப்போ L31 வந்து என்ன ஆயிரும், 3ன்னு ஆயிரும். அப்போ இந்த என்ட்ரி வந்து 3 ஆயிரும். இப்போ எனக்கு L31 தெரிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு L41. ஓகே, L41 U11 ஃபர்ஸ்ட் 4th ரோவையும் இதில் உள்ள யூவில் உள்ள ஃபர்ஸ்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணால் L41 U11 ஈக்குவல் டு இந்த என்ட்ரி, ஸோ -6. அப்போ எனக்கு U11 தெரியும். அப்போ L41 வந்து என்ன ஆயிடுது, -6ன்னு ஆயிடுது. ஸோ அப்போ இந்த என்ட்ரி எனக்கு தெரிஞ்சிச்சு, -6. அப்போ எனக்கு L41 தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ அப்போ எனக்கு இந்த ரெட் கலர் பாக்ஸ் போட்டது எல்லாமே வந்து எனக்கு என்னது தெரிஞ்சிச்சு. இந்த வேல்யூஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ தெரிஞ்சிச்சு. ஓகே, நான் இப்போ என்ன கண்டுபிடிச்சேன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இதெல்லாமே எனக்கு. ஓகே, ஸோ இதெல்லாமே கண்டுபிடிச்சேன். அடுத்ததுக்கு போகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ நான் ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணலாம்னா, அப்போ ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா UII வந்துட்டு நான் LI1 பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயும் தெரியும். ஓகே, ஸோ இது எல்லாத்துலேயும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். L11 எக்ஸட்ராமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். LI1 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ LI1, ஸோ இதெல்லாம் ஜென்ரலைஸ் பண்ணிடலாம். ஸோ LI1 வந்துட்டு எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்னா LI1 ஈக்குவல் டு AI1. ஓகே, ஸோ AI1, ஸோ இதில் உள்ள என்ட்ரி டிவைடட் பை UII, சாரி ஸோ U11. ஓகே, ஸோ எல்லாமே U11. ஓகே, LI1 வந்துட்டு என்னது AI1 பை UII. ஓகே, I greater than 1. ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி LIயில் உள்ள ஃபஸ்ட் என்ட்ரிஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அடுத்தது இந்த ரோக்கு போகணும். ஓகே, ஸோ அடுத்த ரோக்கு போவோம். அது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த ரோக்கு போகும்போது இப்போ வந்து நான் L22, ஸோ இதை கண்டுபிடிக்கும் போது ஸோ நான் இந்த ரோவையும், ஓகே, ஸோ இந்த ரோவையும் இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ இந்த காலத்தையும் செகண்ட் காலத்தையும் மல்டிப்ளை, செகண்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை. அப்போ எனக்கு என்ன ஆகும், L21 U12 ப்ளஸ் L22 U22 ஈக்குவல் டு இதில் உள்ள செகண்ட் 2/2 என்ட்ரிஸ், அதில் வந்து -8. எனக்கு L21 தெரியும், U12 தெரியும், L22 தெரியாது, U22 தெரியாது. ஸோ அப்போ இது எப்படி எழுதுறான்னா L22 U22 ஈக்குவல் டு -8 மைனஸ் L21 U12 எழுதலாம். L21 U12. ஸோ அப்போ எனக்கு இப்போ L22 U22 தெரியாது. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா எனக்கு எப்போலாம் வந்து LII தெரியாதோ அப்போலாம் வந்து என்ன எடுத்துக்கலாம், LII வந்து AIன்னு எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு வந்து இது வந்து என்ன ஆயிரும் U22. அப்போ LII வந்து எனக்கு L22 வந்து என்ன எடுத்துக்கணும், A22ன்னு எடுத்துப்பேன். ஸோ அப்போ எனக்கு A22 தெரிஞ்சிருச்சு. ஓகே, L22 தெரிஞ்சிச்சு. அப்போ U22 கண்டுபிடிக்கலாம். அப்போ இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கலாம், U22 is equal to 8 minus L21 U12 divided by L22. ஓகே, அப்போ U22 ஈக்குவல் டு என்ன ஆகுது, -8. L21 தெரியும், L21 வந்து என்னது, L21 வந்துட்டு 12 -12. ஓகே, U12 தெரியும், U12 வந்துட்டு -1/3. ஓகே, அப்போ இது வந்துட்டு
மைனஸ் டிவைடட் பை L22 வந்து என்ன சொல்லியிருக்கோம், L22 வந்துட்டு -8. ஓகே, L22 வந்துட்டு -8. ஓகே, ஸோ இது வந்து -8. அப்போ இது என்ன ஆயிடுது, -4 டிவைடட் பை -8 ஈக்குவல் டு 1/2. ஓகே, அப்போ U22 வந்துட்டு 1/2. ஓகே, U22 ஈக்குவல் டு 1/2. ஸோ U22 தெரிஞ்சிச்சு. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம் 1/2. ஓகே, ஸோ அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா, இப்போ செகண்ட் ரோ, ஓகே, தேர்ட் காலம் எடுக்க போகிறேன். செகண்ட் ரோ தேர்ட் காலம் எடுத்தோன்னா என்ன ஆகும்னா, L21 U13 ப்ளஸ் L22 U23 ஈக்குவல் டு A23 இஸ் கோயிங் டு A23ன்னு வரும். ஓகே, A23. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், இதில் வந்துட்டு A23 தெரியும். ஸோ A23 வந்து என்னது, A23 வந்துட்டு 6. A2 வந்துட்டு 6. ஸோ அப்போ L21 தெரியும். L21 வந்து எவ்வளவு, L21 வந்துட்டு 12. ஓகே, ஸோ 12 இன்ட்டு U13 தெரியும். U13 வந்துட்டு 1/3. ஓகே, ஸோ இன்ட்டு 1/3 ப்ளஸ் L22 தெரியும். L22 வந்துட்டு -8. U23 எனக்கு தெரியாது, ஈக்குவல் டு 6. அப்போ U23 ஈக்குவல் டு 6 மைனஸ் இது வந்து 4 டிவைடட் பை 8. ஓகே, -8. ஓகே, ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்துட்டு 2/8. ஓகே, -1/4. ஓகே, ஸோ அப்போ இந்த என்ட்ரி எனக்கு தெரிஞ்சு -1/4. -1/4 தெரிஞ்சு. ஓகே, அதே மாதிரி அடுத்தது, ஸோ ஒன் மோர் L21 U14, அதாவது எதை எடுக்கிறேன்னா செகண்ட் ரோ ஃபோர்த் காலம் எடுக்கிறேன். அதை எடுத்துனா என்ன L21 U14 ப்ளஸ் L22 U24 ஈக்குவல் டு A24 தெரியும். A24 வந்துட்டு 10. ஓகே, 10. அப்போ இது வந்து L21 எனக்கு தெரியும். L21 வந்துட்டு L21 வந்து 12. U14 தெரியும். U14 வந்துட்டு எவ்வளவு, U14 வந்து 2/3. ஓகே, ப்ளஸ் L22 எனக்கு தெரியும் -8. U24 எனக்கு தெரியாது, ஈக்குவல் டு 10. ஸோ அப்போ U24 ஈக்குவல் டு 10 மைனஸ் இது வந்து 4, இது வந்து -8. ஓகே, டிவைடட் பை -8. அப்போ இது வந்துட்டு -1/4. ஓகே, ஸோ அப்போ U24 எனக்கு தெரிஞ்சிச்சு -1/4. ஓகே, ஸோ இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ இது தெரிஞ்சதுனால அடுத்து என்ன பண்ணலான்னா, அடுத்தது ஓகே, ஸோ இப்போ இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சதுனால இப்போ எனக்கு இதெல்லாம் தெரியும். இப்போ எனக்கு U22 தெரியும், U23 தெரியும், U24 தெரியும். ஓகே, ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சேன். ஓகே, அப்புறம் L22 எனக்கு தெரியும். ஓகே, இதெல்லாமே எனக்கு தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, L31, ஸோ தேர்ட் ரோவையும் இதில் உள்ள தேர்ட் ரோவையும் இதில் உள்ள செகண்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இதில் உள்ள செகண்ட் காலம் மல்டிப்ளை. ஓகே, ஸோ அதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுன்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொன்று நான் முடிச்சிடுறேன். ஆக்சுவலாக வந்துட்டு இதில் வந்து நீங்கள் பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன தெரியும் அப்படின்னா, அந்த U23 U24 ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா U2J நம்ம கண்டுபிடிச்சலாம். U2J எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு A23 இருக்குது, அதில் வந்து A24 இருக்குது. U23 கண்டுபிடிக்கிற இடத்துல A23, U24 கண்டுபிடிக்கிறது A24 இருக்குது. அப்போ U2Jனா A2J இருப்பது மைனஸ். ஓகே, அடுத்து என்ன வருதுன்னா, இங்கே வந்து L21 U13, அங்கே வந்து L21 U14 இருக்குது. அப்போ இங்கே வந்து என்ன வரப்போதுன்னா L21 வரப்போகுது. இதில் வந்துட்டு சேஞ்ச் ஆகிறதுன்ட்டு இது 13 இருக்குது, அங்கே 14 இருக்குது. அப்போ இதில் என்ன சேஞ்ச் ஆகப்போதுன்னா ஒன்லி அது மட்டும் தான் சேஞ்ச் ஆகப்போகுது, U1J. ஓகே, ஸோ J என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருப்பது. இங்கே 3னா இங்கேயும் 3, இங்கே 4னா இங்கேயும் 4. ஸோ அதனால் இது வரும். டிவைட் பை கீழே வந்து என்ன வரப்போகுது, ஸோ கீழே வந்து எப்பயுமே சேம் தான், L22 தான் வரப்போகுது. ஸோ அதனால் இது L22. ஓகே, இது வந்து J ஈக்குவல் டு J வந்து கிரேட்டர் தென் 2. J கிரேட்டர் தென் 2 இருக்கும்போது இது. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் இந்த பக்கம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, அடுத்து ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி தேர்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ தேர்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் எடுத்தோம்னா L31 U12 ப்ளஸ் L32 இன்ட்டு U22 ஈக்குவல் டு ஸோ இந்த இதையும் இந்த மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்னோட ஆன்சர் வந்துட்டு என்ன வரப்போகுது, ஸோ L31 U32, ஸோ இந்த இது வரப்போகுது -30. ஓகே, ஸோ -30. ஸோ இதனுடைய மல்டிப்ளை -30னா அப்போ அதுக்குரிய ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ L31 எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, L31 வந்துட்டு என்னது, L31 வந்துட்டு ஓகே L31 தெரியாது. ஓகே, ஸோ L31 தான் தெரியாது எனக்கு. சாரி, L31 தெரியும். ஓகே, L31 தெரியும். L32 தெரியாது, U22 தெரியும். ஸோ L31 வந்து என்னது, L31 வந்து 3,
ஓகே. U12 தெரியும். U12 வந்துட்டு -1/3. ஓகே. L32 எனக்கு தெரியாது. U22 எனக்கு தெரியும். U22 வந்து எவ்வளவு? U22 வந்துட்டு 1/2. ஓகே, 1/2 ஈக்குவல் டு -13. இது வந்து என்னது? A3. இது வந்து A32. இது வந்து A32. ஓகே, A32. ஸோ இதை இது பண்ணோம்னா -1. ஓகே. ஸோ அப்போ L32/2 ஈக்குவல் டு -2. ஸோ இது வந்து அங்கே போகும். ஸோ -12. ஓகே. அப்போ இது வந்து L32 வந்துட்டு ஈக்குவல் டு -24. ஓகே. ஸோ அப்போ இது வந்து L22 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். L22 வந்துட்டு -8. ஓகே. இது வந்து -24. ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி அடுத்தது. ஸோ தேர்ட் ரோ, சாரி, ஃபோர்த் ரோவையும் செகண்ட் காலமே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்னா L41 U12 + L42 U22 ஈக்குவல் டு A42. ஓகே. ஸோ இந்த என்ட்ரி A42. ஸோ அப்போ அது என்ன ஆகுது? ஸோ A42 வந்துட்டு 4, அது அங்கே இருக்கட்டும். ஓகே. ஸோ L41 எனக்கு தெரியும். L41 வந்து என்னது? -6. U12 எனக்கு தெரியும் ஆல்ரெடி. இது வந்து -1/3. ஓகே, இந்த இருக்கு. ப்ளஸ் L42 வந்துட்டு எனக்கு தெரியாது. ஓகே, L42 அப்படி இருக்கட்டும். U22 வந்து ஆல்ரெடி எனக்கு தெரியும். அது வந்து எவ்வளவு? 1/2 ஈக்குவல் டு 4. ஸோ அப்போ இது வந்துட்டு 2. ஓகே. ஸோ அப்போ L42 வந்துட்டு 4 - 2 2 இருக்க போது இன்ட்டு 2. ஸோ அப்போ 4 ஆயிடும். ஓகே. ஸோ L42 வந்து 4. ஓகே. ஸோ இது வந்து 4 ஆயிடுச்சு. அப்போ எனக்கு இப்போ என்ன தெரிஞ்சிச்சு? இதுவும் தெரிஞ்சிருச்சு, இதுவும் தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ எனக்கு செகண்ட் ரோவும் இதில் உள்ள செகண்ட் காலம் ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு, இதில் உள்ள செகண்ட் ரோ ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. ஓகே. ஸோ என்ன நான் கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு 6 என்ட்ரி மட்டும் தான். அதையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளோட ப்ராப்ளம். ஓகே. ஸோ அதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ இதில் இருந்து நீங்கள் பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணலாம். இதில் உள்ள பேட்டர்ன் என்ன அப்படின்னா, இதில் உள்ள பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தெரியும். Li2. ஓகே. ஸோ Li2 கண்டுபிடிச்சினா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Li2 வந்துட்டு எப்படி இருக்க போகுதுன்னா, ஸோ இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்கும். ஸோ Li2னா இங்கே A2. ஸோ L32 கண்டுபிடிக்கணும்னா A32 கண்டுபிடிக்கணும். L42 கண்டுபிடிக்கணும் A42 இன்வால்வ் ஆகணும். ஸோ அப்போ இங்கே வந்து AI2 இன்வால்வ் ஆக போகுது. மைனஸ் என்ன எழுதுறீங்கன்னா L31 U12. ஓகே. இங்கே வந்து L41 U12 இருக்கு. டிவைடட் பை வந்துட்டு அதே தான். டிவைடட் பை வந்து U22 எப்பயுமே இருக்க போகுது. ஓகே. ஸோ இதுலையும் டிவைடட் பை U22 தான் இருக்குது. இதுலையும் டிவைடட் பை U22 தான் இருக்குது. ஸோ அதனால் அது வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த இது மட்டும் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அது என்ன வரப்போகுதுன்னா, இது வந்து U12 தான் இருக்க போகுது ரெண்டுலையுமே. ஓகே. ஸோ இதுலேயும் U12 இருக்குது, இதுலேயும் U12 இருக்குது. ஸோ அது வந்து U12 தான். ஸோ இங்கே மட்டும் தான் மாறப்போகுது. ஓகே. ஸோ L இங்கே என்ன ஆக போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதில் வந்து 3 இருக்குது, அடுத்ததில் வந்துட்டு 4 இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்துட்டு LI1. ஓகே. LI1 இருக்க போகுது. ஓகே. ஸோ 3 3-1 இன்வால்வ், 4-2னா 4-1 இன்வால்வ். ஸோ அது வந்து இது வந்து அதனால இது வந்து இதான I வந்து கிரேட்டர் தென் 2. ஓகே. ஸோ இது வந்து இது. ஓகே. ஸோ செகண்ட் ரோ ஆஃப் செகண்ட் காலம் ஆஃப் L கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து ஃபார்முலா. ஓகே. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, அடுத்தது கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. ஸோ இது முடிஞ்சது. அடுத்தது கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ UI ஃபார்முலா முடிஞ்சது. ஓகே. UI2 ஃபார்முலா முடிஞ்சது. LI2 ஃபார்முலா முடிஞ்சது. அடுத்து U3Jவும் L3Jவும் LI3யும் என்னன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, என்னோட தேர்ட் ரோவையும் தேர்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகே. ஸோ தேர்ட் ரோவையும் தேர்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன இருப்பது? L31 U13 + L32 U23 + L33 U33 ஈக்குவல் டு A33. ஓகே. ஸோ A33 வந்து 9. இப்போ இதெல்லாம் தெரியும். L31 தெரியும், U13 தெரியும், L32 தெரியும், U23 தெரியும், L33 தெரியாது, U33 தெரியாது. பட் நான் LI ஈக்குவல் டு AI போட்டுக்கனால L33 வந்து நான் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ L33 வந்து நான் ஒரு வெளியே எடுத்துக்கலாம். அது வந்து எனக்கு 9 எடுத்துக்கலாம். ஸோ மீதி வந்துட்டு நம்ம இது பண்ணலாம். ஸோ L31 என்ன? L31 வந்துட்டு 3. ஓகே. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா எனக்கு என்ன தேவைன்னா L33 இப்போ தெரியாதா எடுத்துக்கிறேன். ஆனால் இது வந்து 9 எடுத்துக்கிறேன், A33 எடுத்துக்கிறேன். அப்போ U33 ஈக்குவல் டு என்ன ஆகுதுன்னா A33 மைனஸ் L31 U13 மைனஸ் L32 U23 டிவைடட் பை L33. இது வந்து தெரிகிறதா எடுத்துக்கிறதுனால. ஓகே. ஸோ இது வந்து இது. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ A33 வந்து 9 மைனஸ் L31 வந்துட்டு 3. ஓகே. U13 வந்துட்டு 1/3 மைனஸ் L32 வந்துட்டு -24. ஓகே. அப்போ ப்ளஸ் 24 ஆயிரும். அடுத்து U23 வந்து -1/4 டிவைடட் பை L33 வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். அதனால இது வந்து 9. ஓகே.
ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரப்போகுது அப்படின்னா இதுக்குரிய ஆன்சர் வந்து 2/9 வரப்போகுது. ஸோ 3 கேன்சல், 24 - 4 வந்து 6ன்னு வரப்போகுது. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 2/9 வரப்போகுது. ஓகே, ஸோ இந்த ஆன்சர் வந்து 2/9. ஓகே, ஸோ U33 வந்து 2/9 ஆன்சர் வரப்போகுது. ஸோ இது வந்து 0. ஓகே, ஸோ இது வந்து 9, இது வந்துட்டு 0, இது வந்து 2/9. ஓகே, ஸோ இது வந்துட்டு அப்போ எனக்கு இந்த ஆன்சர் தெரியும். ஓகே, ஸோ இந்த 2 ஆன்சரும் தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா தேர்ட் ரோவையும் ஃபோர்த் காலத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகே, தேர்ட் ரோவையும் ஃபோர்த் காலத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். தேர்ட் ரோவையும் ஃபோர்த் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? L31 L14 ப்ளஸ் L32 L24 ப்ளஸ் L33 U34. ஸோ இதில் எனக்கு இது தெரியும், இது தெரியும், இது தெரியும், இது தெரியும். U34 மட்டும் தெரியாது. ஓகே, இது எல்லாமே தெரியும். ஈக்குவல் டு இது வந்துட்டு A34. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து U34 எழுதலாம். U34 ஈக்குவல் டு A34 மைனஸ் L31 U14 மைனஸ் L32 U24 மைனஸ் டிவைடட் பை L33. ஓகே, ஸோ A34 தெரியும், A34 வந்துட்டு 3. ஓகே, ஸோ அதனால சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ 3 மைனஸ் L31 தெரியும், L31 வந்துட்டு 3, U14 தெரியும், U14 வந்துட்டு 2/3 மைனஸ் L32 தெரியும், L32 வந்துட்டு மைனஸ் 24 ப்ளஸ் 24 ஆயிரும். இங்கே U24 தெரியும், U24 வந்துட்டு மைனஸ் 1/4. ஓகே, ஸோ டிவைடட் பை L33 நமக்கு தெரியும் 9. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து என்ன வரப்போகுதுன்னா -5/9 வரப்போகுது. ஓகே, ஸோ அப்போ இந்த ஆன்சரும் எனக்கு தெரியும் -5/9. ஸோ அப்போ இதுவும் எனக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம்? அடுத்து இந்த இது. ஸோ இப்போ ஃபோர்த் ரோவையும் ஓகே, ஃபோர்த் ரோவையும் தேர்ட் காலமையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபோர்த் ரோவையும் தேர்ட் காலம் மல்டிப்ளை. ஸோ அப்போ என்ன ஆகும்? L41. ஸோ அப்போ ஓகே, அதுக்கு முன்னாடி இதை முடிச்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த இதுக்கு ஃபார்முலா, இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஃபார்முலா என்ன வரும்னா L3J ஈக்குவல் டு, ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதினா இது A3, இங்கே A33 இருந்துச்சுன்னா இங்கே 33 இருந்துச்சுன்னா இங்கே 34. ஓகே, ஸோ இந்த இது 34. ஸோ J கிரேட்டர் தென் 3க்கு மட்டும் எழுதுறேன். ஸோ A34 வரப்போகுது. ஸோ A3J மைனஸ் L3 இங்கே என்ன பண்ண போகுதுன்னா இங்கே வந்து 3 வந்துட்டு இங்கே 3னா இங்கே 3 தான் ஃபிக்ஸ் ஆக போகுது. ஓகே, இங்கே வந்துட்டு U1 இது வந்து அதே மாதிரி ஃபிக்ஸ் ஆக போகுது. ஓகே, ஸோ U14 இங்கே என்ன இருக்கோ அதே வரப்போகுது. ஸோ இங்கே L3Jனா இங்கே UJ4 மைனஸ் அதே மாதிரி இங்கே வந்துட்டு என்னது அடுத்த என்ட்ரி. ஸோ L31 இங்கே போட்டுக்கிறேன். ஸோ L31 U14 மைனஸ் L32 1 minute 3 here J. Okay, L31 A3J minus U31 U1J. Okay, U32 U2J divided by L33. Okay, L3 J வந்து greater than 3. இதான் இதுக்குரிய ஃபார்ம். ஓகே, ஸோ இதே மாதிரி அடுத்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இது வந்து L3J போடும்போது இது வந்துட்டு J வந்துட்டு எப்படி வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1 2 3 அந்த மட்டும் அது மட்டும் மூவ் ஆகும். இது எல்லாமே வந்து அப்படியே இருக்க போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா சப்போஸ் இது வந்து LKJ கண்டுபிடிக்கிறீங்கன்னா என்ன பண்ணலாம்னா LKJ வந்து AKJ மைனஸ் சம்மேஷன். இது வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே என்ன இருக்கோ அதே தான் இருப்பது. ஸோ LK இது வந்துட்டு சம்மேஷன் வந்து மாறப்போகுது. ஸோ இதில் வந்து சம் S ஈக்குவல் டுன்னு போட்டுக்கலாம். S ஈக்குவல் டு 1 2. ஓகே, ஸோ இது வந்து KSUSJன்னு இருப்பது. ஓகே, சம்மேஷன் S ஈக்குவல் டு 1 2. ஸோ இதில் என்ன இருக்கோ அது வரைக்கும் J ஈக்குவல் டு 1 to K வரைக்கும் 1 to K - 1 வரைக்கும். ஓகே, ஸோ அது வந்து வரப்போகுது. டிவைடட் பை கீழே வந்து என்ன இருப்பதுன்னா LKK. ஸோ இதுதான் அடுத்தது நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஓகே, ஓகே, அது வரட்டும், நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபார்முலா நான் சொல்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா அடுத்ததுக்கு போகலாம். நெக்ஸ்ட் என்னென்னா ஃபோர்த் ரோவையும் தேர்ட் காலமே எடுக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா L41 U13 ப்ளஸ் L42 U23 ப்ளஸ் L43 U33 ஈக்குவல் டு, ஸோ இதில் உள்ள என்ட்ரி. ஓகே, ஸோ இந்த ஃபோர்த் ரோவையும் தேர்ட் காலமே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ வந்து 1 எடுக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து A43. இப்போ எனக்கு L43 தான் தெரியாது. ஓகே, ஸோ அப்போ L43 ஈக்குவல் டு A43 மைனஸ் L41 U13 மைனஸ் L42 U23 டிவைடட் பை U33. ஓகே, ஸோ இது வந்துட்டு 1 மைனஸ் L41 எனக்கு தெரியும். L41 வந்துட்டு -6. ஓகே, U13 தெரியும். U13 வந்துட்டு 1/3
L42 தெரியும், L42 வந்துட்டு 4, U23 தெரியும், U23 வந்துட்டு -1/4 டிவைடட் பை U33 தெரியும் நமக்கு, இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 2/9. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரப்போகுதுன்னா ஆன்சர் வந்து 18 வரப்போகுது. ஓகே, இது வந்து ஆன்சர் 18 வரும். L43 தெரிஞ்சிச்சு, ஸோ இது வந்து 18. ஓகே, ஸோ இதெல்லாமே 0 தான். ஸோ இந்த ஒரு என்ட்ரி தான் நமக்கு இன்னும் மிச்சம், இந்த ஒரு என்ட்ரியும். ஸோ இது வந்து 0 0, இந்த ஒரு என்ட்ரி, இது ஒன்று தான் மிச்சம். ஓகே, ஸோ இதே மாதிரி இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். Li3 வந்து AI3 - Li1 U13 - Li2 U23 டிவைடட் பை U33 I greater than 3. ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஒன்று தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுவும் எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ. ஓகே, ஸோ இந்த என்ட்ரியும் தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இதுவும் முடிஞ்சிச்சு, இதுவும் முடிஞ்சிச்சு. இப்போ எனக்கு தெரியாத என்ட்ரி வந்து இந்த 2 மட்டும் தான். ஸோ அதையும் எழுதிடலாம். ஸோ L41 U14, ஸோ அதுக்கு லாஸ்ட் ரோவையும் லாஸ்ட் காலையும் மல்டிப்ளை பண்ணுறேன். L41 U14 ப்ளஸ் L42 U24 ப்ளஸ் L43 U34 ப்ளஸ் L44 U44 ஈக்குவல் டு A44. ஓகே, ஸோ அப்போ இதில் எனக்கு L44 தெரியாது, U44 தெரியாது. பட் நான் L44 வந்துட்டு எப்படி எடுத்துக்கிறேன், -18 எடுத்துக்கிறேன். ஏன்னா ஏன்னு எடுக்கிறேன்னா -18. ஸோ அப்போ எனக்கு என்ன எழுதுனா U44 கண்டுபிடிச்சா U44 ஈக்குவல் டு A44 minus L41 U14 minus L42 U24 minus L43 U34 divided by L44. Okay, so A44 தெரியும் -18, L41 தெரியும், L41 வந்துட்டு -6. ஓகே, at U14 தெரியும், U14 வந்துட்டு 2/3, L42 தெரியும், L42 வந்துட்டு 4, U24 தெரியும், U24 வந்துட்டு -1/4, L43 தெரியும், L43 வந்துட்டு 18, L34 தெரியும், U34 தெரியும், U34 வந்துட்டு -5/9 டிவைடட் பை இது வந்து L44 -18. ஓகே, இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துட்டு மைனஸ். ஸோ இது வந்து -18 வந்துடும். ஓகே, இது வந்து 1/6. ஓகே, ஸோ இதுதான் LU டிகம்போசன் கண்டுபிடிக்கிற மெத்தட். ஓகே, ஸோ ஒரு 4/4 சிஸ்டம் எடுத்து அதை வந்து சால்வ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இதை ஜென்ரலைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது அப்போ என்ன கண்டுபிடிச்சோம்னா இது வந்து நம்ம இப்போ இதுதான் கண்டுபிடிச்சோம். அடுத்த ஸ்டெப் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, அடுத்த ஸ்டெப் என்னன்னா இப்போ நான் இந்த 2 சிஸ்டத்தையும் சால்வ் பண்ணோம். இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா இது வந்து LU ஃபார்ம் மட்டும் எழுதியாச்சு. இது வந்து L, இது வந்து U. ஓகே, ஸோ இப்போ என்ன சால்வ் பண்ணோம், நான் வந்துட்டு இந்த A ஈக்குவல் டு LU ஃபார்ம் மட்டும் சால்வ் பண்ணோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா LU x ஈக்குவல் டு Bன்றதுல ஃபஸ்ட் நான் என்ன சால்வ் பண்ணால் LY ஈக்குவல் டு Bன்றதை சால்வ் பண்ணோம். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன சால்வ் பண்ணணும்னா, ஸோ LY ஈக்குவல் டு Bனா அப்போ நான் வந்து 6 0 0 0 12 -8 0 0 3 -24 9 0 -6 4 18 -18 y1 y2 y3 y4 ஈக்குவல் டு, ஸோ B வந்துட்டு 16 26 -19 -34. இதை சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ சால்வ் பண்ணோம்னா ஃபார்வர்ட் சப்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ 6y1 ஈக்குவல் டு 16, அப்போ y1 ஈக்குவல் டு 16/6 ஈக்குவல் டு 4/3, சாரி 8/3. ஓகே, ஸோ y1 கிடச்சிச்சு. அடுத்து வந்து என்னன்னா y1 கிடச்சுன்னா அடுத்து y2. ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ணலாம், 12 into y1 ப்ளஸ் -8 into y2 ஈக்குவல் டு 26. ஓகே, ஸோ y1 ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஸோ 12 into 8/3 -8y2 ஈக்குவல் டு 26. So -8y2 equal to 26. So in the 4, so 24. Sorry, 32. Okay. So it equal to -6. So y2 equal to -6/8. Okay. So equal to -2/3. Sorry. Yeah, -2/. Wait, -6/8. So plus 2/3. Okay. Sorry, 2/3 இல்ல 3/4. Yeah. Okay, 3/4. So y2 வந்து 3/4. Okay. So y2 கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி 3 into y1 எனக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ y1 வந்து 8/3. ஓகே, மைனஸ் 24 into y2 எனக்கு தெரியும், அது வந்துட்டு 3/4. ஓகே, ப்ளஸ் 9 into y3 ஈக்குவல் டு -19. ஸோ அப்போ இது வந்து 9y3 ஈக்குவல் டு -19. ஸோ வந்து 8, இது வந்து 6. ஓகே, ஸோ 8 - 18, ஸோ -10. ஸோ இந்த பக்கம் -19 இருக்குது. ஸோ -10, -10 அந்த பக்கம் +10 ஆகும். அப்போ வந்து அதோட ஆன்சர் வந்து 9 -9. ஸோ இப்போ y3 வந்து -1. ஓகே, y3. நெக்ஸ்ட் y4. ஸோ y4க்கு அதே மாதிரி -6 into y1 தெரியும், y1 வந்து 8/3.
ஓகே ப்ளஸ் 4 இன்ட்டு y2 எனக்கு தெரியும், y2 வந்து 3/4. ஓகே ப்ளஸ் 18 இன்ட்டு y3 எனக்கு தெரியும், அது வந்து -1 மைனஸ் 18 y4 ஈக்குவல் டு -34. ஸோ சிம்பிளை பண்ணிங்கன்னா y4 ஈக்குவல் டு 1/6. ஓகே ஸோ அப்போ எனக்கு y1 y2 y3 y4 தெரிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா நான் வந்துட்டு அடுத்த சிஸ்டம் சால்வ் பண்ணோம். அடுத்த சிஸ்டம் என்ன அப்படின்னா ஸோ எனக்கு y1 y2 y3 y4 தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஸோ எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு தெரிஞ்சிச்சு. இதில் வந்து 8/3. ஸோ நான் அடுத்து சால்வ் பண்ண வேண்டியது ly ஈக்குவல் டு பி சால்வ் பண்ணோம், ux ஈக்குவல் டு ஒய் சால்வ் பண்ணோம். ஓகே ux ஈக்குவல் டு ஒய். ஸோ இது வந்து 8/3 3/4 -1 1/6 இருக்கு. இது வந்துட்டு x1 x2 x3 x4. u வந்துட்டு இது 1 -1/3 1/3 2/3 1/2 0 -1/4 -1/4 0 0 2/9 -5/9 0 0 0 1/6. ஓகே ஸோ இந்த சிஸ்டம் சால்வ் பண்ணும். ஸோ இந்த சிஸ்டம் சால்வ் பண்ணுறதுக்கு பேக்வேர்டில் போனோம். ஓகே ஸோ பேக்வேர்டில் போனோம்னா அப்போ என்ன வரப்போகுதுன்னா ஸோ இது வந்துட்டு பேக்வேர்ட் சைடில் போனோம். ஸோ 8/3 3/4 -1 1/6. ஓகே ஸோ இதுக்கு போடும்போது பேக்வேர்ட் சைட் டைரக்ஷனில் போனோம். ஸோ பேக்வேர்ட் டைரக்ஷனில் போடும்போது x4 வந்துட்டு x4 இன்ட்டு 1/6 இன்ட்டு x4 ஈக்குவல் டு 1/6. அப்போ x4 வந்துட்டு 1. ஓகே நெக்ஸ்ட் வந்து 2/9 இன்ட்டு x3 -5/4 இன்ட்டு x1 வந்து ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஓகே ஈக்குவல் டு -1. அப்போ x3 ஈக்குவல் டு ஸோ வந்து 5/4. ஸோ இது -1 + 5/4 வரப்போகுது. ஸோ x3 வந்துட்டு -2 வரப்போகுது. ஓகே அடுத்து அதே மாதிரி x2 வந்துட்டு ஸோ 1/2 இன்ட்டு x2 ப்ளஸ் -1/4 இன்ட்டு -1/2 -1/4 இன்ட்டு -1 ப்ளஸ் 1 ஓகே ஈக்குவல் டு 3/4 வரப்போகுது. ஸோ x2 வந்துட்டு இதே மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துட்டு என்ன வரப்போகுது? ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா x2 வந்துட்டு 1ன்னு வரப்போகுது. ஓகே ஸோ அதே மாதிரி x1 -1/3 இன்ட்டு x2 வந்து எனக்கு தெரியும் 1 1/3 இன்ட்டு x3 எனக்கு தெரியும், அது வந்துட்டு -2. ஓகே x4 எனக்கு தெரியும், அது வந்துட்டு 1 ஈக்குவல் டு 8/3. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா x1 ஈக்குவல் டு 2ன்னு வரப்போகுது, சரி 3ன்னு வரப்போகுது. ஓகே ஸோ இதான் வந்துட்டு LU டிகம்போசிஷன் சால்வ் பண்ணுற மெத்தட். ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தபடி அல்காரிதம் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்ன வரப்போகுதுன்னா யூகேஜி வந்துட்டு எப்படி வரப்போகுதுன்னா ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது என்ன வரப்போகுதுன்னா எதெல்லாம் நமக்கு தெரியுமோ அதெல்லாம் வந்து சப்ஸ்டிட் பண்ணி இது பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஜென்ரலாக அல்காரிதம் வந்து இதுதான். ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னா எல்கேகே வந்துட்டு நாட் ஈக்குவல் 0 இருக்க மாதிரி ஒரு ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணால் L11 ஈக்குவல் டு L11 U1 ஈக்குவல் டு சம் A11 வரப்போகுது. ஸோ நீங்கள் என்ன சூஸ் பண்ணலாம்னா L11 நாட் ஈக்குவல் டு 0ன்னு சூஸ் பண்ணிக்கலாம், அல்லது U11 நாட் ஈக்குவல் டு 0ன்னு சூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி அதுக்கு அடுத்து கொண்டு போகலாம். ஸோ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம், ஸோ எப்பயுமே வந்து அது எல்கேகே அல்லது யூகேகே வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா எல்கேகே நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு எல்கேகே நாட் ஈக்குவல் 0 அல்லது யூகேகே நாட் ஈக்குவல் 0 சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சூஸ் பண்ணிங்கன்னா அடுத்தது கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா யூகேஜே கண்டுபிடிக்கணும். ஓகே ஸோ இது வந்து இந்த ஒரு இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம கண்டுபிடிச்ச எல்லாத்துக்குமே வந்து அப்ளிகபிள். ஸோ எப்படி வரப்போகுதுன்னா யூகேஜி வரும்போது ஏகேஜே மைனஸ் ஓகே ஸோ பின்னாடி உள்ளதை போய் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பாருங்கள். அந்த பேட்டர்ன் மட்டும் அப்சர்வ் பண்ணுங்கள். U2J வரும்போது A2J வருது. ஓகே U3J வரும்போது A3J வருது. அதே மாதிரி A4J வரும்போது A4J வரும். ஸோ அதனால் என்ன வரப்போகுதுன்னா இந்த இதுக்கு வந்துட்டு என்ன வரப்போகுதுன்னா யூகேஜே வரும்போது இங்கே வந்து ஏகேஜே வரும். ஓகே அடுத்தது இந்த பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணுங்கள். U2J வரும்போது U1J இருக்குது. ஓகே அதே மாதிரி U3J வரும்போது U1Jவும் இருக்குது U2Jவும் இருக்குது. ஓகே அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா U2J இருக்கும்போது U21 இருக்குது L21 இருக்குது. ஓகே இதில் வந்து L31 இருக்குது L32 இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ சப்போஸ் L4J வருதுன்னா L31 இருக்கும் L32 இருக்கும் சரி L41 இருக்கும் L42 இருக்கும் L43 இருக்கும். ஓகே ஸோ அப்போ வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு பிக்சட். ஓகே ஸோ இதில் வந்துட்டு சம்மேஷன் போட்டுக்கலாம். ஓகே இதில் ஏதோ ஒரு சம்மேஷன் வரப்போகுது. ஃபஸ்ட்டு இது வந்து பிக்சட். ஓகே ஸோ இங்கே 3 வந்துச்சுன்னா இங்கேயும் 3 வரும் L31 L32. ஓகே அதே மாதிரி இங்கே 2 வந்துச்சுன்னா இங்கே 2 வரப்போகுது. ஸோ இங்கே என்ன என்ட்ரி வருதோ அதான் இங்கே வரப்போகுது. அதனால் இங்கே வந்து என்ன வரப்போகுதுன்னா LK வரப்போகுது. ஓகே அடுத்தது என்னன்றது நமக்கு தெரியாது. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்னா J வந்து இதுலேயும் J இருந்துச்சுன்னா 2J இருந்துச்சுன்னா Uவில் வந்து J தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து U இங்கேயும் J வரப்போகுது. ஓகே ஸோ இந்த 2 என்ட்ரியும் எனக்கு தெரியாது, அது ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு 2 இருந்துச்சுன்னா ஒரு என்ட்ரி இருக்குது, 3 இருந்துச்சுன்னா 2 என்ட்ரி இருக்குது, 4 இருந்துச்சுன்னா 3 என்ட்ரி வரும், 5 இருந்துச்சுன்னா 4 என்ட்ரி வரும். ஸோ அப்போ எதில் வந்து ரன் ஆகுது அப்படின்னா
1 2 அப் டு அந்த கடைசி எந்த இது வரைக்கும் அது வரைக்கும் வரப்போகுது. ஸோ அப்போ வந்து இங்கே ஒரு டம்மி இண்டெக்ஸ் போகிறோம் எஸ் ஈக்குவல் டு 1 2 இங்கே என்ன இருக்கோ அதுக்கு முந்தினது வரைக்கும் கே மைனஸ் 1 வரைக்கும். ஸோ இது வந்து எஸ் அதாவது எஸ் ஈக்குவல் டு 1 டு கே மைனஸ் 1 எல்கேஎஸ் யூஎஸ்டி. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து சேமாக தான் இருக்கும். U2Jனா L22, U3Jனா L33. அப்போ அதே மாதிரி UKJனா LKK. ஸோ டிவைடட் பை LKK. நெக்ஸ்ட் அதே மாதிரி LIK என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ LIKக்கு அதே மாதிரி ஸோ LI1 வரும்போது AI1 இருக்கு நியூமரேட்டரில், LI2 இருக்கும்போது AI2 இருக்கு, LI3 இருக்கும்போது AI3 இருக்குது. ஸோ அதனால் இங்கே என்ன வரப்போதுன்னா AIK தான் இங்கே எனக்குள்ள இருக்குது. மைனஸ் இங்கே ஒரு சம்மேஷன் வரப்போகுது. ஓகே, ஸோ அது என்னன்றது பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா LI1 இருக்கும்போது அதுக்கு முந்தின சம்மேஷன், ஸோ அதனால் ஒன்றுமே இல்லை. LI2 போடும்போது பார்த்தீங்கன்னா LI1 U12 இருக்குது. ஓகே, LI3 போடும்போது LI1 U13 LI2 U23 இருக்குது. ஸோ அப்போ 2 என்ட்ரிஸ் வருது. அப்போ இதிலே வந்துட்டு K-1 வரைக்கும் என்ட்ரிஸ் வரப்போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா LI வந்துட்டு பிக்சடு. ஓகே, ஸோ அடுத்த இண்டெக்ஸ் வந்துட்டு மாறப்போகுது. ஓகே, அதே மாதிரி இங்கே U வந்துட்டு இந்த என்ட்ரி வந்து பிக்சடு. ஸோ இந்த என்ட்ரி வந்து மாறப்போகுது. இந்த லாஸ்ட் என்ட்ரி வந்து என்ன இருக்குது? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் என்ட்ரி வந்து LI3னா U13 லாஸ்ட் ஜே இண்டெக்ஸ் வந்துட்டு 3 இருக்குது, அங்கேயும் 3 இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 1 2 இருக்குது. ஸோ 2ல் முடிகிறனால 2 இருக்குது. அப்போ இங்கே என்ன வரப்போதுன்னா இங்கே கேல முடிகிறனால இங்கே வந்து கேன்னு வரப்போகுது. இந்த 2 என்ட்ரி என்னன்னு போடப்போகிறேன். இது வந்து எஸ்ன்னு வரப்போகுது. ஓகே, எஸ் வந்து திருப்பியும் அதே மாதிரி தான், அதில் பார்த்த மாதிரி தான். ஸோ 1லேருந்து 3னா 2 வரைக்கும் வருது, 2னா 1 வரைக்கும் வருது. ஓகே, ஸோ அப்போ இதுலேயும் அதே மாதிரி என்ன வரப்போகுது 1 எஸ் ஈக்குவல் டு 1 டு K-1 வரப்போகுது டிவைடட் பை இங்கே UKK. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு LIK UKJ கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து UKJ கண்டுபிடிங்க. ஸோ ஒன்ஸ் UKJ தெரிஞ்ச உடனே அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்க, அடுத்தது கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ இப்படியே போனீங்கன்னா இந்த ஆன்சர்ஸ் வந்து இதில் கிடச்சிடும். ஸோ இதான் அதில் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த LU டிகம்போஷனில் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 லூப் போடுறோம். ஓகே, கேன்ற லூப் வந்துட்டு ஸோ கே அண்ட் IJK லூப் போகிறோம். ஸோ ஒவ்வொரு லூப்பாக போட்டு என்ன பண்ணணும், நம்ம வந்துட்டு அதுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடும். ஓகே, ஸோ இந்த அல்காரிதம் நம்ம எழுதி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த LU டிகம்போஷனில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணிட்டோம். இது வந்து யூனிக்கா இல்லையான்றதுலாம் அடுத்த கொஸ்டின். ஓகே, இது வந்து எப்போ யூனிக்காக இருக்கும், எப்போ வந்து டிகம்போஷன் இருக்காது அப்படின்றதெல்லாம் சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து ப்ரூஃப் வந்து இதுதான், ஒரு தியரம் ப்ரூவ் பண்ணுவோம். ஓகே, சப்போஸ் ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்துட்டு அதோட லீடிங் பிரின்சிபல் மைனஸ் எல்லாமே 0. லீடிங் பிரின்சிபல் மைனஸ்னா என்னன்னா, சப்போஸ் A11 A12 எக்ஸெட்ரா A1n A21 A22 எக்ஸெட்ரா A2n எக்ஸெட்ரா ANN இருக்கு. ஸோ லீடிங் பிரின்சிபல் மைனஸ் எல்லாமே 0னா இது நாட் ஈக்குவல் 0 இருக்கணும். ஓகே, ஸோ இதுவும் நாட் ஈக்குவல், இதோட டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் 0 இருக்கணும், இதோட டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் 0 இருக்கணும், எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ இது மட்டும் இல்லை, அதாவது டிட்டர்மினன்ட் மட்டும் நாட் ஈக்குவல் 0 இருக்கக்கூடாது. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் என்ட்ரி நாட் ஈக்குவல் 0 இருக்கணும். இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்தனா அதோட டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் 0 இருக்கணும். 3/3 மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் 3/3 மேட்ரிக்ஸ்னா அது நாட் ஈக்குவல் 0 இருக்கணும், எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கணும். இது எல்லாமே நாட் ஈக்குவல் 0 இருந்துச்சுன்னா, அதாவது டிட்டர்மினன்ட் எல்லாமே நான் சிங்குலராக இருந்துச்சுன்னா, டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் 0 இருந்துச்சுன்னா, அப்போ ஏக்கு வந்து என்ன இருக்கும், A has an LU decomposition. Okay, and if all n principal minus of A are non-singular. Okay, principal minus எல்லாமே, அதாவது ஃபர்ஸ்ட் A11 அடுத்து இந்த 2/2 மேட்ரிக்ஸ் அதோட டிட்டர்மினன்ட், 3/3 மேட்ரிக்ஸ் அதோட டிட்டர்மினன்ட், 4/4 மேட்ரிக்ஸ் அதோட டிட்டர்மினன்ட், எக்ஸெட்ரா. அந்த லீடிங் பிரின்சிபல் மைனஸ் இருக்குல்ல, அது எல்லாமே நாட் ஈக்குவல் 0 இருந்துச்சுன்னா, அதாவது டிட்டர்மினன்ட் எல்லாமே நாட் ஈக்குவல் 0 இருந்துச்சுன்னா, அப்போ என்ன ஆகும்னா அதுக்கு வந்து LU டிகம்போஷன் இருக்குன்றது ப்ரூஃப். ஸோ அதோட ப்ரூஃப் வந்து இண்டக்ஷன் மெத்தடில் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ சப்போஸ் உங்களோட மேட்ரிக்ஸ் வந்து ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே, சாரி 1/1 மேட்ரிக்ஸ். ஓகே, சிங்குலர் மேட்ரிக்ஸில் 1/1 மேட்ரிக்ஸ். ஸோ 1/1 மேட்ரிக்ஸ்னா அப்போ என்ன ஆகும்னா A11 மட்டும்தான் இருக்கும். ஸோ A11 நாட் ஈக்குவல் 0, அதோட பிரின்சிபல் மைனஸ் வந்து 1 தான். ஸோ A11 நாட் ஈக்குவல் 0னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், L ஈக்குவல் டு 1 U ஈக்குவல் டு A11 எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதாவது L11 ஈக்குவல் டு A11 எழுதுறோம். ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆப்வியஸாக ட்ரூ. ஓகே, இண்டக்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ட்ரூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணா, சப்போஸ் ரெண்டுக்கு வந்து அதே மாதிரி ட்ரூவான்றதை செக் பண்ணும். ஓகே, சப்போஸ் A2 எடுக்கிறோம். ஓகே, A2 ஈக்குவல் டு L2U2 வருதான்னு பார்க்கலாம். A2 ஈக்குவல் டு L2U2 வருதான்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் இது. ஸோ இதை எப்படி எழுதுறான்னா, A2 ஈக்குவல் டு L2U2 வந்துட்டு நம்ம காசியன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து வரப்போகுது. ஸோ அது வந்து என்ன பண்ணலாம்னா, ஸோ சிம்பிளாக வந்துட்டு L வந்துட்டு 1 0 இங்கே வந்துட்டு 1 இங்கே வந்து 1 A11 பை A21 பை A11 எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா A11 நாட் ஈக்குவல் 0, A11 நாட் ஈக்குவல் 0ன்றா இது வந்து வேலிட். ஓகே, இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, இது வந்து A11 A22 A12 0 A22 எடுத்துக்கிறேன். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக சாரி U22 எடுத்துக்கிறேன்.
இது வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, U22 எடுத்துக்கிறேன். இது வந்து என்னது ஆக்சுவலி A11 A12 A21 A22. ஓகே, ஸோ இதுபடி என்ன ஆகும் 0 இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தெரியும் 0 இன்ட்டு A11 A1 வந்துடும், 0 இன்ட்டு A12 ஸோ 10 இன்ட்டு A12 A22 அது வந்து A12 வந்துடும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா A21 இன்ட்டு சாரி A21 இன்ட்டு A11 இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா A21 வந்து என்ன ஆயிரும் A11 கேன்சல் ஆகும். ஸோ A21 வந்துடும். ஸோ லாஸ்ட் என்ட்ரி மட்டும் இருக்குது. ஸோ அது வந்து U22 அப்படின்றது இருக்குது. ஓகே, ஸோ U22 மட்டும்தான் நமக்கு வந்து மிச்சமாக இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் A21. ஸோ லாஸ்ட் இது மட்டும் தான் எனக்கு தெரியாது இப்போதைக்கு. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் A21 இன்ட்டு A12 A11 ப்ளஸ் U22 A21 இன்ட்டு A1 இன்ட்டு U22 ஈக்குவல் டு A22. ஓகே, எனக்கு இது எல்லாமே தெரியும். இப்போ U22 நான் ஈஸியாக எழுதிடலாம். U22 ஈக்குவல் டு A22 மைனஸ் A21 பை A21 இன்ட்டு A12 பை A11. ஸோ இதுவும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இது எல்லாமே தெரிஞ்சதுனால ஸோ அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு U22 எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, U22 தெரிஞ்சிருச்சு. இது வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ எனக்கு K ஈக்குவல் டு 2க்கு வந்து இது ட்ரூ. ஓகே, அடுத்து K ஈக்குவல் டு 2 வந்து இது ட்ரூ. அப்போ என்ன இண்டக்ஷனில் என்ன எழுதிங்கன்னா A ஈக்குவல் டு LI UI ஃபார் ஆல் I ஈக்குவல் டு 1 2 எக்ஸெட்ரா K மைனஸ் 1. ஓகே, அது வரைக்கும் இது பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணா AK ஈக்குவல் டு LK UK. ஓகே, ஸோ இது இருந்துச்சுன்னா AK ஈக்குவல் டு LK என்ற ஃபார்மெட்டில் எழுத முடியும் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ அதை ப்ரூவ் பண்ணேன்னா என்னோட ப்ரூஃப் முடியும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து என்னோட மேட்ரிக்ஸ் வந்து இப்படி இருக்குது. ஓகே, ஸோ சப்போஸ் வந்து A11 A12 எக்ஸெட்ரா A1K A21 A22 எக்ஸெட்ரா A2K A31 A32. ஸோ இங்கே வந்து முன்னாடி போட்டுக்கிறேன் 1K மைனஸ் 1 AKK A1K A2K மைனஸ் 1 A2K. ஓகே, A31 A32 A33 எக்ஸெட்ரா A3K மைனஸ் 1 A3K எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ AK மைனஸ் 1 1 AK மைனஸ் 2 1 2 எக்ஸெட்ரா AK மைனஸ் 1 K மைனஸ் 1 AK மைனஸ் 1 K AK1 AK2 AK K மைனஸ் 1 AKK. ஓகே, ஸோ இதான் என்னோட AK. இதான் என்னோட AK. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இந்த இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து என்னென்னா இது வந்து ஒரு AK மைனஸ் 1. ஏன்னா இது வந்து K மைனஸ் 1 பை K மைனஸ் மேட்ரிக்ஸ். அதுக்கு வந்து என்னோட இண்டக்ஷன் ஹைபோதீசிஸ் ட்ரூ. ஸோ அப்போ நான் AK வந்து எப்படி எழுதலாம்னா AK ஈக்குவல் டு AK மைனஸ் 1 AK மைனஸ் 1ன்றது இந்த மேட்ரிக்ஸ். ஓகே, ப்ளஸ் இதை வந்துட்டு சீன் எழுத போகிறேன். ஓகே, ஸோ இந்த என்ட்ரிஸ் வந்து நான் சீன் எழுத போகிறேன். ஓகே, இந்த என்ட்ரிஸ் வந்து சீன் எழுத போகிறேன். இந்த என்ட்ரிஸ் வந்துட்டு டீன் எழுத போகிறேன். ஓகே, சீன்றது ஒரு காலம் வெக்டார், டீன்றது ஒரு ரோ வெக்டாராக எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து காலம் வெக்டார், அந்த ரோ வெக்டார். அடுத்து AKK இருக்குது. ஓகே, ஸோ இது வந்துட்டு அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் மாதிரி வந்துடுது. ஓகே, ஸோ இது வந்துட்டு என்ன ஆகுது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் மாதிரி வந்துடுது. ஸோ CK இதை எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு வந்து எனக்கு தெரியும் ஆல்ரெடி. இது வந்து எப்படி எழுதிக்கலாம் நான் வந்துட்டு இந்த AK மைனஸ் 1க்கு இந்த AK மைனஸ் 1க்கு எனக்கு ஆன்சர் தெரியும். ஏன்னா அது வந்து LI UI ஃபார்மெட்டில் எழுதலாம். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் நான் இந்த AK மைனஸ் 1 வந்துட்டு எப்படி எழுதிக்கலாம்னா AK மைனஸ் 1 C வந்துட்டு LK மைனஸ் 1 UK மைனஸ் 1 ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ LK மைனஸ் 1. ஸோ இது வந்து நான் எப்படி டீகம்போஸ் பண்ணுறேன்னா 0 L1 இது வந்துட்டு UK மைனஸ் 1. இங்கே வந்துட்டு ஒரு என்ட்ரி எனக்கு தெரியாது என்னன்றது சொல்லுவோம். UK மைனஸ் 1 U 0 இங்கே வந்துட்டு UKK வரப்போகுது. UKK வரப்போகுது. ஓகே, ஸோ இதில் எனக்கு எதெல்லாம் தெரியாதுன்னா LK மைனஸ் 1 UK மைனஸ் 1 தெரியும், L-Uவும் தெரியாது, UKK தெரியாது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்துட்டு UKKக்கு சால்வ் பண்ணோம், L-U என்னன்றதை சால்வ் பண்ணும். ஓகே, ஸோ L-U என்னன்றதை சால்வ் பண்ணும். ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும் போது எப்படி சால்வ் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ LK மைனஸ் 1 UK மைனஸ் 1 எனக்கு தெரியும். ஓகே, ஸோ LK மைனஸ் 1 இந்த இதை எனக்கு தெரியும், LK மைனஸ் 1 UK மைனஸ் 1 எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ இதே மல்டிப்ளை பண்ண நான் வரும் பார்க்கலாம். LK மைனஸ் 1. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு LK மைனஸ் 1. ஸோ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் LK மைனஸ் 1 U ஈக்குவல் டு சின்னு வரும். ஓகே, எனக்கு LK மைனஸ் 1 தெரியும். ஓகே, அது போக இது வந்து நான் சிங்குலர். ஏன்னா என்னோட பிரின்சிபல் லீடிங் டயகனல் மைனஸ் எல்லாமே நான் ஜீரோ. அதனால LK மைனஸ் 1 UK மைனஸ் 1 நான் ஜீரோ. அப்போ இதோட இன்வர்ஸ் எனக்கு தெரியும். ஓகே, ஸோ இதோட இன்வர்ஸ் வந்து கால்குலேட் பண்ண முடியும். அப்போ U வந்து கால்குலேட் பண்ணால் U வந்து என்ன வரும் LK மைனஸ் 1 இன்வர்ஸ் இன்டூ C. ஓகே, C இஸ் ஆல்ரெடி நோன். C வந்து இதுதான், C வந்து ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஓகே, ஸோ அதனால் அதுவும் எனக்கு தெரிஞ்சிச்சு முடிக்குது. அப்போ U வந்து இது மூலமாக நான் டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ அப்போ
u தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இதையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணா l into uk minus 1 equal to d ன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ அப்போ இதுல இருந்து l கண்டுபிடிக்கணும். l equal to d uk minus 1 ஹோல் இன்வர்ஸ். ஸோ இதை கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வரும்? அதே மாதிரி எனக்குரிய ஆன்சர்ஸ் வரப்போகுது. ஸோ அப்போ அதுக்கு இதுக்குரிய ஆன்சர் நான் கண்டுபிடிச்சேன். ஓகே, ஸோ d equal to l uk minus 1 வரப்போகுது. ஸோ அதை கண்டுபிடிச்சா அதுக்குரிய ஆன்சர் வரப்போகுது. ஸோ அதை சால்வ் பண்ணனா எனக்கு வந்து என்ன வந்துடும்? அதுக்குரிய ஆன்சரும் கிடச்சிரும். அப்போ எல்லு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஒன்று மட்டும் தான் எனக்கு மிச்சம். ஸோ இப்போ எனக்கு எல்லும் தெரியும், யூவும் தெரியும். ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் lu l into u ப்ளஸ் ukk ஈக்குவல் டு d ஈக்குவல் டு akk. ஓகே, இப்போ எனக்கு எல்லும் தெரியும், யூவும் தெரியும். எல் வந்துட்டு ஒரு ரோ வெக்டர், யூ வந்துட்டு ஒரு காலம் வெக்டர். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுறோம்னா ஒரு நான் ஜீரோ என்ட்ரி தான் வரப்போகுது. ஓகே, ஸோ ஒரு என்ட்ரி தான் வரப்போகுது. ஸோ அப்போ ukk ஈக்குவல் டு akk மைனஸ் lu. ஓகே, ஸோ இதை கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர். ஸோ இதை வந்துட்டு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்குரிய ஆன்சர்ஸ் கிடச்சிடும். எல்லையும் கிடச்சிடும். ஸோ இதுதான் இதோட ப்ரூஃப். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், இது வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து அப்போ எல்கேக்கு வந்துட்டு அப்போ என்ன ஃபார்மெட்டில் இதுனா இது வந்து என்னது, இது ஒரு லோயர் ட்ரையாங்குலர் சிஸ்டம், இது வந்து ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டம். ஸோ இது வந்து என்னோட எல்கே, இது வந்து என்னோட யூகே. அப்போ ஏகே வந்து எல்கே இன்ட்டு யூகே ஃபார்மெட்டில் எழுதியாச்சு. ஓகே, ஸோ இது வந்து அடுத்த ஸ்டெப். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா அடுத்த தியரம். ஸோ சப்போஸ் அதுக்கு வந்து ஒரு இது சொல்லிக்கிறேன் என்னென்னு. சப்போஸ் உங்களோட மேட்ரிக்ஸ் வந்துட்டு டயகனலி டாமினண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இந்த இதுக்கு வந்துட்டு எல்யூ டிகம்போசிஷன் இருக்குதுன்னு சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு சின்னதாக ஃபர்ஸ்ட் டயகனலி டாமினண்ட்னா என்னன்னு சொல்கிறேன். சப்போஸ் உங்களோட மேட்ரிக்ஸ் வந்து இந்த ஃபார்மெட் இருக்குது a11 a12 எக்ஸட்ரா a1n a21 a22 எக்ஸட்ரா a2n. ஓகே, a31 a32 எக்ஸட்ரா a3n. ஓகே, எக்ஸட்ரா எக்ஸட்ரா an1 an2 ann. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா இந்த டயகனல் என்ட்ரியை மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த டயகனல் என்ட்ரி வந்துட்டு இதோட சம் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணுது. அதாவது இப்போ a11 வந்துட்டு எப்படி இருக்குன்னா இதோட அப்சல்யூட் சம் எடுத்தனா இது வந்து எதோட பெருசாக இருக்குன்னா a11 a12 ப்ளஸ் a13 ப்ளஸ் a14 எக்ஸட்ரா எக்ஸட்ரா ப்ளஸ் a1n. சிமிலர்லி இந்த இது a22 வந்து எதோட பெருசாக இருக்குன்னா a22 வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு a21 ப்ளஸ் a23 ப்ளஸ் a24 எக்ஸட்ரா எக்ஸட்ரா a2n. அதே மாதிரி எல்லா இதுக்கும். ஓகே, ஸோ அப்போ ஜென்ரலாக என்ன அப்படின்னா ஏஐஐ வந்துட்டு ஜென்ரலாக மாடலஸ் ஆஃப் ஏஐ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சம்மேஷன் ஏஐஜே வேர் ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி. ஓகே, ஜே ஈக்குவல் டு 1 to n. ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா இப்படி இருந்துச்சுன்னா இது வந்துட்டு என்னென்னா இந்த மேட்ரிக்ஸ் பேர் வந்துட்டு டயகனலி டாமினன்ட் அப்படின்றது மேட்ரிக்ஸ். இது மாதிரி மேட்ரிக்ஸ் வந்து நிறைய இடத்துல வரும். ஓகே, ஃபைனைட் டிஃபரன்ஸ் மெத்தட், ஃபைனைட் மெத்தட், அது மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த டயகனலி டாமினன்ட் மேட்ரிக்ஸ் வரும். இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆன் ரிசர்ச். ஸோ இது வந்து இதுக்கு பேர் வந்து ரோ டயகனல் டாமினன்ஸ் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் வந்து ரோ டயகனல் டாமினன்ஸ். அதாவது இந்த இதை எடுக்கிறனால இதுக்கு வந்து ரோ டயகனல் டாமினன்ஸ். இதே மாதிரி காலம் டயகனல் டாமினன்ஸ்க்கு என்ன பண்ணலாம்னா a1 வந்துட்டு இதோட இதாக இருக்கணும். ஓகே, ஸோ சமேஷன் வந்து எங்கே இருக்குன்னா i ஈக்குவல் டு 110 இருக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து j ஈக்குவல் டு 110 இருக்குது. இதுக்கு பேர் ரோ டாமினன்ஸு, ரோ டயகனல் டாமினன்ஸ். இதுக்கு பேர் ரோ டயகனல் டாமினன்ஸ். அதே இதை இப்படி மாற்றி எழுதுனா ஏஐஐ கிரேட்டர் தென் சம்மேஷன் ஜே ஐ நாட் ஈக்குவல் டு ஜே ஐ ஈக்குவல் டு 1 to n ஏஐஜே. அப்போ வந்துட்டு இந்த பக்கம் சம் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த பக்கம் சம் பண்ணுறது வந்து இதோட பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து காலம் டயகனலி டாமினன்ஸ் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இப்போ வந்து டயகனலி டாமினன்ட் ஆச்சுன்னா எவ்ரி டயகனலி டாமினன்ட் மேட்ரிக்ஸ் இஸ் நான் சிங்குலர் அண்ட் காஸ் எல்யூ டிகம்போசிஷன். எந்த ஒரு டயகனல் டாமினன்ட் மேட்ரிக்ஸ் எடுத்தாலும் அது வந்துட்டு நான் சிங்குலராக இருக்கும்போது அதுக்கு வந்து எல்யூ டிகம்போசிஷன் வந்துட்டு இருக்க போகுது. ஓகே, ஸோ அதோட ப்ரூஃப் வந்துட்டு நம்ம பின்னாடி கொடுப்போம். இது வந்து எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்னா கிரெஸ்கோரியன் அல்காரிதம் அண்ட் ஐகன் வேல்யூஸ் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண போகிறோம். இதோட ப்ரூஃப் வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம் எப்படின்றது. இப்போதைக்கு இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகும். ஓகே, ஸோ இப்போ அந்த எல்யூ டிகம்போசிஷனை யூஸ் பண்ணி வந்துட்டு இன்னும் 2-3 ப்ராப்ளம்ஸ் மட்டும் இது பண்ணலாம். அது என்னன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எல்யூ டிகம்போசிஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த a11 a2n எக்ஸெட்ரா இதை வந்து எப்படி எழுதுறோம்னா ஸோ l11 l21 l22 l31 l41 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ln1 L32 L33 எக்ஸட்ரா L12 LN3 எக்ஸட்ரா எக்ஸட்ரா LNN. இது எல்லாமே 0. ஓகே, அடுத்து வந்துட்டு U11 U12 U13 எக்ஸட்ரா U1n 0 U22 U23 எக்ஸட்ரா U2n 0 0 U33 U3n எக்ஸட்ரா எக்ஸட்ரா 0 0 0 UNN. ஓகே,
ஸோ இதில் என்ன சொன்னேன்னா இந்த L11 U11 கண்டுபிடிச்சோம்ல. ஸோ இந்த L11 U11 கண்டுபிடிக்கும்போது நான் என்ன சொன்னேன்னா L11 தெரியாது U11 தெரியாது, அதனால வந்து என்ன பண்ணுறோன்னா ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ அதுக்கு பதிலாக வந்துட்டு சப்போஸ் என்னோட LU டிகம்போசிஷனில் LII எல்லாமே வந்துட்டு 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ இது என்ன ஆகும்னா இது 1 1 1 1 1 அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து 1 1 1 1 மீதி. அப்போ எனக்கு என்ன பண்ணிச்சுன்னா இது வந்து இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் வந்து என்ன பேர் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து டூ லிட்டில் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் வந்து டூ லிட்டில். அதே மாதிரி இதுக்கு பதிலாக நான் மாற்றி எடுக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு அப்படியே இருக்குது L11 L22 L33 LNN இருக்கு. மாற்றி இதை எடுக்கிறேன். இது வந்துட்டு U11 வந்துட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 1 1 1 1 அந்த மாதிரி ஃபார்மேட்டில். ஓகே, ஸோ அப்படி எடுத்தேன்னா அந்த மெத்தடுக்கு பேர் வந்து கிரவுட்ஸ் டீகம்போசன் பேர். ஓகே, ஸோ இது LU டிகம்போசனில் ஒரு பர்டிகுலர் கேஸு. கிரவுட்ஸ் டீகம்போசனில் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன எடுத்துக்கிறேன் யூன்னு எடுத்துக்கிறேன். ஸோ கிரவுட்டில் யூன்ற லெட்டர் இருக்குது. ஸோ யூ வந்துட்டு யூஐ வந்துட்டு 1ன்னு எடுத்திங்கன்னா அதுக்கு பேர் வந்து கிரவுட்ஸ் டீகம்போசன். அதே வந்துட்டு டூ லிட்டில் எல் இருக்குது. ஓகே, ஸோ டூ லிட்டில் எல் வந்துட்டு டூ லிட்டில்னா வந்து எல் வந்துட்டு என்ன எடுத்துக்கணும் LI வந்து 1ன்னு எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து டூ லிட்டில் டீகம்போசன் பேர். ஸோ அதான் அதில் கொடுத்துருக்கேன். கிரவுட்ஸ் டீகம்போசன் வந்துட்டு யூஐ வந்துட்டு எல்லாமே 1ன்னு எடுத்துக்கிறேன். டூ லிட்டில் வந்துட்டு LKK வந்து எல்லாமே 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். கிரவுட்ஸ் டீகம்போசனில் அப்பர் ட்ரையாங்குலரில் டயகனல் என்ட்ரி மட்டும் 1 இருக்குது. ஸோ யூ வந்துட்டு நான் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா யூ வந்துட்டு கிரவுட்னா வந்துட்டு அப்பர் ட்ரையாங்குலரில் யூனிட் என்ட்ரிஸ் வந்து அதாவது டயகனல் என்ட்ரிஸ் வந்து 1ன்னு எடுத்துக்கணும். அப்போனா அது வந்து கிரவுட்ஸ் டீகம்போசன். லோயர் ட்ரையாங்கிள் டூ லிட்டில் வந்துட்டு எல் வந்துட்டு லோயர் ட்ரையாங்குலர். ஓகே, ஸோ லிட்டில் இருக்குது. ஸோ எல் வந்துட்டு என்ன இருக்கணும் டயகனல் என்ட்ரி. எல்லோட டயகனல் என்ட்ரிஸ் எல்லாம் 1 இருந்துச்சுன்னா அது வந்து டூ லிட்டில் டீகம்போசன். ஓகே, ஸோ டூ லிட்டில் டீகம்போசன் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் யூ வந்துட்டு சேமாக இருக்கும். ஓகே, அது வந்து மாறாது. அதே மாதிரி கிரவுட்ஸ் டீகம்போசன் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் காலம் ஆஃப் யூல வந்து சேமாக இருக்கும், அது வந்து மாறாது. ஓகே, ஸோ அது வந்து சேமாக இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணலாம்னா LU டிகம்போசன் வந்துட்டு டூ லிட்டில் அண்ட் கிரவுட்ஸ் டீகம்போசன் வந்து யூனிக்காக இருக்க போதுன்றது கூட நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை வந்து இப்போ ப்ரூவ் பண்ணலாம். எவ்ரி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஹாஸ் யூனிக் LU டிகம்போசன். ஓகே, ஸோ அதை வந்து ஈஸியாக ப்ரூவ் பண்ணலாம். அதை வந்து அதையும் அடுத்த கிளாஸில் ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த தியரத்தை நான் வந்து அடுத்த கிளாஸ்க்கு நான் தள்ளி வைக்கிறேன். அடுத்த கிளாஸில் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு டீகம்போசன் என்னன்றதை பார்க்கலாம். இன்னொரு டீகம்போசன்னா LDL டிரான்ஸ்போஸ் டீகம்போசன். LDL டிரான்ஸ்போஸ் டீகம்போசன் என்ன அப்படின்னா சப்போஸ் உங்களோட மேட்ரிக்ஸ் வந்துட்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்குது. ஓகே, சப்போஸ் உங்கள் மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ என்ன இருக்குன்னா சப்போஸ் ஏ வந்து சிமெட்ரிக்னா என்ன அர்த்தம் A = A டிரான்ஸ்போஸ். ஸோ இப்போ ஏக்கு வந்துட்டு என்ன இருக்குன்னா LU டிகம்போசன் இருக்குது. அப்போ A டிரான்ஸ்போஸ் என்னவாக இருக்கும் Q டிரான்ஸ்போஸ் இன்ட்டு L டிரான்ஸ்போஸாக இருக்கும். ஓகே, ஏ வந்துட்டு LUனா A டிரான்ஸ்போஸ் வந்து U டிரான்ஸ்போஸ் L டிரான்ஸ்போஸாக இருக்குது. பட் A = A டிரான்ஸ்போஸ் கொடுத்துருக்கு. அப்போ LU = U டிரான்ஸ்போஸ் இன்ட்டு L டிரான்ஸ்போஸாக இருக்குது. ஓகே, U டிரான்ஸ்போஸ் இன்ட்டு L டிரான்ஸ்போஸ். L வந்துட்டு யூனிட் லோயர் ட்ரையாங்குலர். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன் அது வந்துட்டு டூ லிட்டில் டீகம்போசன் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ வந்து L வந்து யூனிட் லோயர் ட்ரையாங்குலராக இருக்கும் போது. ஓகே, இட் இஸ் இன்வெர்டிபிளாக இருக்குது. ஸோ இப்போ என்ன எழுதுறேன்னா U வந்துட்டு எப்படி எழுதுறேன்னா U வந்துட்டு U = L இன்வர்ஸ் U டிரான்ஸ்போஸ் L டிரான்ஸ்போஸ்னு எழுதுறேன். ஓகே, L = U இன்வர்ஸ் L டிரான்ஸ்போஸ் L டிரான்ஸ்போஸ். அதே மாதிரி இதை என்ன பண்ணேன்னா U இன்ட்டு L டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் = L இன்வர்ஸ் U டிரான்ஸ்போஸ்னு எழுதுறேன். ஓகே, இப்போ ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் எடுத்து அதை டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா அது வந்து என்னவாயிரும் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக மாறிடும். ஓகே, அதே மாதிரி ஒரு லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் எடுத்து அது வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக மாறிடும். அப்போ இதில் என்ன இருக்குன்னா இது வந்துட்டு ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். எல் வந்து லோயர் ட்ரையாங்குலர். எல்லோட டிரான்ஸ்போஸ் என்ன அப்பர் ட்ரையாங்குலர். ஸோ இது வந்து ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே, இன்வெர்ஸ் ஆஃப் அன் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் வந்துட்டு அப்பர் ட்ரையாங்குலர் தான். ஓகே, இன்வெர்ஸ் ஆஃப் அன் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்பர் ட்ரையாங்குலர் தான். இன்வெர்ஸ் ஆஃப் அன் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸும் வந்து லோயர் ட்ரையாங்குலர் தான். ஸோ அப்போ என்ன ஆகுது இந்த ரெண்டு பக்கமும் வந்து அப்பர். ஓகே, ஸோ இது வந்து அப்போ இது டோட்டலாக வந்து என்ன இருக்குது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்குது. ஓகே, டோட்டலாக இதில் இது வந்துட்டு லோயர் ட்ரையாங்குலர். ஸோ இன்வெர்ஸ் ஆஃப் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இஸ் லோயர் ட்ரையாங்குலர். இது வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே, பட் U டிரான்ஸ்போஸ் எடுக்கிறனால அது வந்து லோயர். ஸோ இது வந்து அப்போ இது ரெண்டு ப்ராடக்ட்டும் லோயர் தான் இருப்பது. ஸோ இது வந்து லோயராக இருப்பது. ஸோ இந்த பக்கம் வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இருக்குது, இந்த பக்கம் வந்து லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஒன்றா இருக்கும்னா அப்போ என்ன அர்த்தம்னா இதுக்கு வந்து சான்ஸ் என்ன இருக்குன்னா ஒன்லி டயகனல் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான் அந்த சான்ஸ், வேறு எல்லா இதுக்கும் சான்ஸ் கிடையாது. ஏன்னா ஒரு சைடு அப்பர் ட்ரையாங்குலர் இருக்குது, ஒரு சைடு லோயர் ட்ரையாங்குலர் இருக்குது. அப்போ வந்து இது ஒரு தான் சான்ஸ். அப்போ என்ன ஆகுது ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா
u இன்ட்டு எல் டிரான்ஸ்போஸ் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு டின்னு இருக்குது. ஸோ அப்போ என்ன எடுத்துக்கலாம்னா ஸோ இதில் இருந்து ஸோ u ஈக்குவல் டு u இன்ட்டு எல் டிரான்ஸ்போஸ் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு டின்னு இருக்குது. அப்போ u ஈக்குவல் டு டி எல் டிரான்ஸ்போஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நான் என்னோட எல்யூவில் ஏஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு டி இன்ட்டு எல் டிரான்ஸ்போஸ், யூ இருக்கிற இடத்துல எல்டி எல் டிரான்ஸ்போஸ். இதுக்கு பேர் வந்து எல்டி எல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இதுக்கு வந்து எல்டி எல் டிரான்ஸ்போஸ். ஸோ அதே மாதிரி சப்போஸ் உங்களோட யூ வந்து சிமெட்ரிக் அண்ட் பாசிட்டிவ் டெஃபினைட்டாக இருந்துச்சுன்னா, ஓகே, சிமெட்ரிக் அண்ட் பாசிட்டிவ் டெஃபினைட்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களோட யூ வந்து எல் டிரான்ஸ்போஸாகவே வந்து ஓகே அண்ட் யூ ஈக்குவல் டு எல் டிரான்ஸ்போஸாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து என்ன இருக்குன்னா சப்போஸ் வந்து உங்களோட யூ வந்து சிமெட்ரிக் அண்ட் பாசிட்டிவ் டெஃபினைட்னா வந்துட்டு அதோட ஐகன் வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு என்னவா இருக்குது, பாசிட்டிவாக இருக்க போகுது. ஓகே, ஸோ அது வந்து பாசிட்டிவ் டெஃபினைட். ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா அதோட ஐகன் வேல்யூஸ்லாம் வந்து ரியலாக இருக்குது. ஸோ பாசிட்டிவ் டெஃபினைட் இது வரும். ஸோ இப்போ என்ன பண்ண போனால் ஏ ஈக்குவல் டு எல்டி எல் டிரான்ஸ்போஸ் இருக்கா. ஸோ இப்போ வந்துட்டு யூ ஈக்குவல் டு எல் டிரான்ஸ்போஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எல்எல் டிரான்ஸ்போஸ்ன்றது பேர். சப்போஸ் ஏ வந்து ரியல் சிமெட்ரிக் அண்ட் பாசிட்டிவ் டெஃபினைட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு யூனிக் ஃபேக்டரைசேஷன் தான் இருக்க போகுது. அது வந்து ஏ ஈக்குவல் டு எல்எல் டிரான்ஸ்போஸ் அப்படின்றது இருக்க போகுது. எல் வந்து லோயர் ட்ரையாங்குலர், அதோட பாசிட்டிவ் டயகனல்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ப்ரூஃப் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, சப்போஸ் ஏ சிமெட்ரிக்காக இருந்துச்சுன்னா ஏ ஈக்குவல் டு எல்டி எல் டிரான்ஸ்போஸ் வந்துட்டு பாசிபிள். ஓகே, ஏ ஈக்குவல் டு எல்டி எல் டிரான்ஸ்போஸ் வந்து பாசிட்டிவ். ஸோ அப்போ என்ன ஆக போகுது, இப்போ எல்டி எல் டிரான்ஸ்போஸ் இருக்கிறதுனால ஸோ ஏ வந்து கிரேட்டர் தேன் 0 கொடுத்துருக்கு. அப்போ வந்து என்ன ஆக போகுதுன்னா ஏ கிரேட்டர் தேன் 0ன்றதுனால டி வந்து கிரேட்டர் தேன் 0. ஓகே, ஏ கிரேட்டர் தேன் 0ன்றதுனால டி கிரேட்டர் தேன் 0. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்னா நான் வந்து எல் டிரான்ஸ்போஸ் வந்து நான் வந்து இது டி வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். டி ஆஃப் இன்டூ டி ஆஃப்னு ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்போ ஏ வந்துட்டு எல்டி எல் டிரான்ஸ்போஸ்னு எழுத போகிறேன். ஸோ இப்போ எல் டில்டா ஈக்குவல் டு எல் இன்டூ டி டிரான்ஸ்போஸ்னு எடுக்க போகிறேன். அப்போ எல் டில்டா டிரான்ஸ்போஸ் வந்து என்ன இருக்குதுன்னா டி ஆஃப் அது வந்து அதே தான் இருப்பது இன்டூ எல் டிரான்ஸ்போஸ். ஏன்னா டயகனல் மேட்ரிக்ஸ் தானே, ஸோ அதனால் இது எடுத்தாலும் அதே தான் இருப்பது. ஸோ எல் ஹேட் ஈக்குவல் டு இது எடுத்தனா எல் டிரான்ஸ்போஸ் வந்து இதாக இருப்பது. அப்போ இது வந்து எப்படி எழுதிக்கலாம்னா நான் வந்து எல் ஹேட் எல் டில்டா இன்டூ எல் டில்டா டிரான்ஸ்போஸ் ஒரு எல்எல் டிரான்ஸ்போஸ், அதாவது சோலஸ்கி டிகம்போசன். இதுக்கு பேர் வந்து சோலஸ்கி டிகம்போசன் அப்படின்னு. ஸோ இது வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து டி ஆஃப்ன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிஐ. ஸோ அது வந்து வரப்போகுது. ஸோ இத்துடன் இந்த எல்யூ டிகம்போசன் பகுதி நிறைய பெறுகிறது. இதோட ஒரு சில ப்ரூஃப் இருக்குது நமக்கு. ஓகே, ஸோ நம்ம ப்ரூஃப் நம்ம கொடுக்கல. அந்த ப்ரூஃபும் அதுக்கடுத்து அதோட ப்ரோக்ராம் எழுதணும். ஏன்னா நம்ம வந்து எல்யூ டிகம்போசனுக்கு ப்ரோக்ராம் எழுதணும், ஃபார்வர்ட் சப்ஸ்டியூஷனுக்கு ப்ரோக்ராம் எழுதணும், பேக்வர்ட் சப்ஸ்டியூஷனுக்கு ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ இந்த 3 ப்ரோக்ராமும் எழுதி காமிப்போம். அப்புறம் வந்துட்டு 2 தியரம்ஸ் இருக்குது, அதை வந்து ப்ரூஃப். ஸோ இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.